எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்ப்புகள் எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் வல்லமை படைத்த வீரர்கள் அதிமுக தொண்டர்கள் என புகழாரம் சூட்டினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபின் தொண்டர்கள் அனைவரும் காலரை தூக்கிவிட்டு சுற்ற வேண்டும் என தெரிவித்தார். நாட்டிற்கு வலிமையான கட்சி அதிமுக எனவும் பெருமிதம் கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவுகள் எல்லாம் மீண்டும் நனவாக வந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவுகள் எல்லாம் நனவாக வந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவதற்காக உங்கள் பணிகளிலே சில மணி நேரங்களை ஒதுக்கி கட்சிக்காக இயக்கத்திற்காக நீங்கள் பணியாற்றுங்கள். நம்முடைய இயக்கம் என்பது சாதாரண இயக்க உறுப்பினர் கிடையாது. சந்து பாக்கிலே சிந்து பாடக்கூடிய இயக்கம் அல்ல. போராளிகளாக பணியாற்றக்கூடியவர்கள். எதிர்ப்புகள் எது வந்தாலும் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய வல்லமை படைத்த வீரர்கள் அதிமுக தொண்டர்கள் என்று மாற்றால் மகிழத்தக்காயிலும் நாம் மகிழத்தக்காயிலும் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்புகளை கண்டு பயந்ததாக வரலாறு கிடையாது. அது வத்ராயிருப்பு பகுதி இந்த காலத்தில் கிடையாது. ஆளுங்கட்சியாக அதிமுக வர வேண்டும். மீண்டும் பழையபடி காலத்தை தூக்கிவிட்டு தெருக்களில் வர வேண்டும். இந்த மக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த மக்கள் வருவதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களையும் நீங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நான் உறுதியாக எடுப்பேன் என்று வரப்போகின்ற ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி, அதிமுக ஆட்சி. அப்படிப்பட்ட அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இன்றைக்கு அம்மாவுக்கு முன்னாடி வந்திருக்கின்ற எடப்பாடியார் எல்லோரையும் பண்பாக பழகக்கூடியவர். சின்ன ஒரு இளைஞர், ஒரு கிராமத்துக்காரர் போய் அவர் வீட்டுக்கு போயிட்டா கூட வந்து வெளியேற ஒரு சாலை விட்டு இறங்கி ராஜா எந்த ஊர் ராஜா வா ராஜா பாத்து ராஜா என்பது எல்லோரையும் பண்பாக பழகக்கூடியவர். ஒரு கோபம், ஒரு வேகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் எல்லோரையும் அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் எல்லோருக்கும் இருப்பான்னு சொன்னால் இருக்காது. அது எடப்பாடியார் இருக்கு.